ஜானகி சந்தியா சீரியலில் செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து சம்மதிக்க வச்சுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜில் மாலையும் கழுத்துமா சீனு வந்து தாலி கட்ட போயிட்டாப்புலன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து மகாலிங்கம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லைங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஓ, இதான் சரியான சந்தர்ப்பம், இந்த ரகுராம் அசிங்கப்படுத்துறதுக்கு இதை விட சந்தர்ப்பம் அமையவே அமையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் எதுக்கும் செக் பண்ணிக்கிறதுக்காக போர்டை போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி மேரேஜ் நடக்கிற லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக மாயாவோட பேர் வந்து ஃபோட்டோவோட மணமகள்னு இருக்குது. ஆனால் மணமகன் பக்கத்தில் வந்து சீனு ஃபோட்டோ இல்லாதனால வேறு ஒருத்தர் பக்கத்தில் பார்த்ததுனால தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம மகாலிங்கம். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டு பொண்ணு வந்து இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, மேலே தான் தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னோன்னா வேறு ஜானகி சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாதுமா, நான் இப்போ தான் கண் கூட பார்த்துட்டு வரேன். அவள் வந்து அவள் லவ்வர் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து தாலி கட்டிக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே ரகுராம்லேருந்து பாட்டி எல்லாரும் அதிர்ச்சியாக மேலே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாங்க. இங்கே ரகுராம் வந்து ஜானகியை பார்த்து கோவப்படுறாங்க. முதல்ல வா போய் தடுப்போம் அப்படின்னோடனே, நீங்கள் என்ன தடுத்தாலும் வந்து அவள் அதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிடும், சரி வேணும்னா போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா செம்ம கடுப்பில் வந்து இங்கே வண்டியை வந்து வேகமாக எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் குமார் பக்கத்தில் உள்ள பொண்ணு வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. அந்த பார்த்தோன்னா வந்து என்ன நம்ம 2 பேரும் தான் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருக்கோம், ஆனால் அவன் வந்து நீங்கள் எல்லோரும் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயாவுக்கு வந்து சீனு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இல்லை நம்ம வந்து நமக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே செம கடுப்பாகி சீனுவை பலாரன்னு அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, இங்கே பாரு எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சீனு சொல்கிறேன். என்ன விளாட்றியா, நம்ம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும் இல்லை, அவங்க எல்லோரும் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, அந்த நம்பிக்கையெல்லாம் ரெண்டா பட்சம், நான் சாருவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது, நீ முதல்ல சம்மதிச்சு மாலையை போட்டுக்க அப்படின்னு, இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சு மாலையை போட்டுக்கிறாங்க. மாலையை போட்டதுக்கப்புறம் மாயா கழுத்தில் போட்டதுக்கப்புறம் சீனு வந்து மாலையை தனம் போட்டுக்கிட்டு கையில் வந்து தாலியை எடுத்துகிட்டு மாயா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு இப்படி கொண்டு போகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் செம ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்.